Hello students, இந்த வீடியோல 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.2ல இருக்கிற 10th sum solve பண்ணலாம். Show that the given points form a parallelogram. So 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. A, B, C and D ன்னு அவங்களே நேம் கொடுத்துட்டாங்க. So இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு இது parallelogram தான். இந்த 4 பாயிண்ட்டுமே parallelogramோட தான். இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால parallelogram frame பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் இப்போ parallelogram பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிளா? இப்போ பாருங்க, ABC and D நான் எடுத்துக்கிறேன். இது ரெக்டாங்கிள் தான் அப்படின்றதுக்கு நம்ம என்ன ஆதாரம் கொடுக்கலாம், என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஏபியும் சிடியும் ஒரே லென்த்ல இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க 7 சென்டிமீட்டர் இருந்தா இங்கேயும் என்ன இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி பிசியும் ஏடியும் இப்ப இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னவா இருக்கும், 2 சென்டிமீட்டர்ஸா இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருந்தாலே அது என்னது, ரெக்டாங்கிள். ஓகேவா? சேம் கான்செப்ட் எடுத்துட்டு வந்து parallelogram தான் நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் இந்த சம்ல என்ன பண்ண போறேன்னா, ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போறேன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போறேன். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கணும், எனக்கு ஒரே ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி வர வைக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா, slope of BC equal to slope of AD. ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட்டா, அதனால ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கணும் ஸ்லோப். இது ரெண்டும் ஆப்போசிட்ன்றதுனால பிசிக்கும் ஏடிக்கும் ஸ்லோப் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? நான் இதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னாலே கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்ஸுமே parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, y2 minus y1 by x2 minus x1. x1 y1 x2 y2. ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் y2 minus 4 minus y1 3.5 by x2ன்றது 10 minus x1ன்றது 2.5. so minus 4 minus 3.5 minus 7.5 by 10ல 2.5 minus பண்ணோம்னா 7.5. so இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு minus 1. ஓகே, அடுத்து இந்த ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கணும். சரியா? சேம் ஃபார்முலாவா, x1 y1 x2 y2. ஃபர்ஸ்ட் y2 5 minus y1 என்றது minus 2.5. so bracketல எழுதிக்கோங்க, by x2 minus 5 minus x1 என்றது 2.5. now 5 minus into minus plus 2.5 by minus 5 minus 2.5. so 5 plus 2.5 ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க 0 போடலாமா? so 7.5. 7.5 by அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா minus 7.5 கிடைக்குமா? கேன்சல் பண்ணிட்டா minus 1. so இதுல இருந்து என்ன தெரியுது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா. ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியும் minus 1 கிடைச்சிருக்கு நமக்கு, and then சிடியும் என்ன கிடைச்சிருக்கு, minus 1 கிடைச்சிருக்கு. slope of AB equal to slope of CD, ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு, minus 1 ஆன்சர். ஓகேவா? இப்ப இது மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியாது, இது parallelogramனு ப்ரூஃப் பண்ண முடியாது. சரிங்களா? இன்னும் 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். அதனால நம்ம என்ன சொல்லலாம், AB is parallel to CD. இது மாதிரி சேமா இருந்தா ஏபி வந்து சிடிக்கு பேரலா இருக்கு அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? சோ இப்ப இதை 1ன்னு வச்சுக்கலாம்.
அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிடலாமா? பி அண்ட் சி எடுத்தாச்சு. y2 அப்படின்னும் போது -2.5 மைனஸ் y1ன்றது -4, ஸோ ப்ராக்கெட்ல எழுதிக்கோங்க. அடுத்தது x2 2.5 மைனஸ் x1ன்றது 10. -2.5 minus into minus plus are plus 4 by 2.5 minus 10. So 4ல 2.5 minus பண்ணா 1.5 by இப்போ 10ல 2.5 போயிடுச்சுன்னா 7.5 minus 7.5. சரிங்களா? இப்போ ரெண்டுமே வந்து டெசிமல்ல இருக்கறனால டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அதனால என்ன பண்ணிக்கலாம்? 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணா மேல வந்து 15 வந்துருமா? 1.5 into 10 15 by 7.5 into 10 75. ஸோ மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண நமக்கு 15 டேபிள் 75 5 டைம்ஸ் வருமா? minus 1 by 5. ஸோ இது ஸ்லோப் ஆஃப் பிசியா? அடுத்தது இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஸோ y2ன்னும் போது 5 minus y1 3.5 by x2 minus 5 minus 2.5. So 5 minus 3.5, 5ல 3.5 less பண்ணோம்னா 1.5 by minus 5 minus 2.5 ரெண்டுமே ஆட் பண்ணா minus 7.5. அகெயின் டெசிமல்ல இருக்கா? ஸோ டிவைட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணிக்கலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால் அத்தனை ஜீரோவால மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 1 நம்பர் இருக்கா, அதனால 10. இல்ல இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்னா 100ஆல, 3 நம்பர் இருக்குன்னா 1000ஆல பண்ணணும். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, என்ன பண்றேன்? 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது 1.5 into 10 15 by 7.5 into 10 75. ஸோ minus 75. ஸோ 15 டேபிள் 75 5 டைம்ஸ் வருமா? minus 1 by 5. ஸோ இப்போ இதுலயும் பார்க்கும்போது ஸ்லோப் ஆஃப் பிசி எப்படி இருக்கு? ஸ்லோப் ஆஃப் ஏடிக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் -1 by 5 வருதா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பிசி வந்து எதுக்கு பேரலா இருக்கு? ஏடிக்கு பேரலா இருக்கு. சரிங்களா? ஸோ பிசின்ற லைன் ஏடின்ற லைனுக்கு பேரலா இருக்கு. இது நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? we get ABCD is a parallelogram. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது? அப்பனா நம்ம என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு parallelogram கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹென்ஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஷோ தட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி எழுதணும்? ஹென்ஸ் ஷோட். சரிங்களா?